ஹல்லேலூயா. என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஆம் தேவஜனமே, இந்த சுவிசேஷத்தை நாம் மட்டும் அறிந்தவர்களாய் இருக்கக்கூடாது. பூலோகம் எங்கும் உள்ள ஜனங்களுக்கு நாம் சொல்லுகிறவர்களாய் இருக்கும் பொழுதுதான் உலகத்தின் முடிவு வரும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆம் தேவஜனமே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருந்தால் போதும், அமெரிக்காவிலே தானே போர் நடக்கிறது, ஈரானுக்கு தானே இதோ அழிவு என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. தேவஜனமே, பாரப்படுகிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது உலகத்திலே நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். நோவாவின் காலத்திலே உண்டான விபச்சாரங்களும் வேசித்தனங்களும், லோத்தினுடைய காலத்திலே நடந்த இதோ பாலியல் காரியங்களும் இந்த நாட்களிலே பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது? தேவனுடைய வருகை, தேவன் வரப்போகிறார் என்பதை அறிந்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன? மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். ஆம் தேவஜனமே, நோவாவை பாருங்கள். தன் வீட்டாருக்காக அவன் பேழையை கட்டினான் என்று சொல்லி தன் வீட்டை ஆதாயப்படுத்த அவன் பேழையை கட்டி இருந்தாலும் கூட எபிரேயர்களை நாம் வாசிக்கிறது போல, ஆனாலும் கூட அவன் என்ன செய்கிறான்? எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய வருகையை குறித்து அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட நீங்கள் தேவனை சார்ந்து தேவனுடையவர்களாய் இருந்தால் உங்கள் வாய் சும்மா இருக்காது. பிறருக்கு சுவிசேஷம் சொல்ல தொடங்கி விடுவீர்கள். வருகிற அழிவிலிருந்து உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு ஆத்தும பாரம் உங்களுக்கு உண்டாகும். எனவே தேவ ஜனமே, உங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்ட நாட்கள் போதும். தேவனுடைய காரியத்திற்காக எழும்புங்கள். நாட்கள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களிடத்திலே கணக்கு கேட்பார் என்று இதோ நிச்சயித்துக் கொள்ளுங்கள். யாரும் தப்ப முடியாது. எனவே தேவ ஜனமே, எல்லா ஜனங்களுக்கும் உங்களால் முடிந்த வரைக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிறருக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிற சுவிசேஷகனாக, சுவிசேஷகியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறீர் என்று நிச்சயத்தோடு இந்த நாளை தொடங்குகிறோம். பிறருக்கு உம்முடைய வார்த்தையை சொல்லி ஆதாயப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah.